வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு நாங்கள் என்ன சமையல் செய்ய போகிறோம்னு சொன்னால் இன்றைக்கு கடலைப்பருப்பு மசாலா கூட்டுக்கறி தான். அது ஒரு வித்தியாசமான சமையலாக எனக்கு இன்றைக்கு இருக்க போகுது. அதுவும் ஹோட்டல் ஸ்டைலில் நான் இன்றைக்கு அதை நான் செய்து காட்ட போகிறேன். அப்போ இன்றைக்கு இந்த காலமை உணவும் அதுவாக தான் இருக்க போகுது. இப்போ எங்களோட வீடியோவை நீங்கள் இதுதான் முதல் தடவையாக நீங்கள் பார்வையிடுறீங்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டினை கிளிக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மேருக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க காணொலிக்க போய் நாங்கள் அந்த கடலைப்பருப்பு மசாலா கூட்டுக்கறி எப்படி செய்கிறது என்பதை இந்த காணொலிக்க பார்ப்போம். நான் இந்த கப்பால் ஒரு கப் கடலைப்பருப்பு எடுக்கிறேன். ஒரு அரை கப் தண்ணி ஊற்றி நல்லா வந்து அலசி கழுவி எடுப்பேன். இப்போ இது நல்ல வடிவாக கழுவி எடுத்துட்டேன். அந்த ஒரு பவுடர் தன்மை இருக்குந்தானே அதுக்கு மட்டும் கழுவி எடுத்துட்டேன். அதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு 1 மணி நேரம் நாங்கள் ஊற விடணும். நாங்கள் இதை மூடி வைப்போம். 1 மணிக்கு காலத்தால் எடுப்போம். இப்போ எனக்கு ஊறி வந்துட்டது. 1 மணி நேரம் தான் வச்சு நான் நல்ல வடிவாக ஊறி வந்துட்டது. இப்போ நான் மஞ்சள் தூள் கொஞ்சம் இதுக்கு போடுறேன். இந்த கடலை பருப்புக்கு மஞ்சள் தூள் போட்டு கிளறி விட்டுட்டு தான் அவிய விடாது. பருப்பு அவிஞ்சிட்டு கொண்டு பார்ப்பேன். நாங்கள் அவிஞ்சு வந்துச்சு நல்ல வடிவாக பூத்து வந்துடுது பருப்பு. இது வந்து நல்லா குளியப்படாது. நாங்கள் இதை இந்த நேரத்தில் இறக்குவோம். நான் இன்னொரு சட்டிக்கு இது எடுப்பேன். அந்த தண்ணியோடு எடுக்க வேணுமே. அவிஞ்ச தண்ணியோடையே எடுத்து வைக்க வேணும். இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் விட்டுருந்தானண்டா அது கரைஞ்சிருக்கும். கறியாமல் எடுத்துருக்குறேன் நல்ல வடிவா. இதில் 10 செத்தல் மிளகாய் 2 ஆக்கி போட்டு எடுத்துருக்குறேன். இதை வறுப்போம். நாங்கள் 2 ஸ்பூன் மல்லி இதையும் போட்டு வறுப்போம். தேங்காய் துருவல் கொஞ்சம் எடுத்துருக்குறேன். இதையும் இதோட சேர்த்து வறுப்போம். கருவேப்பமில்லை இதுவும் இவ்வளோத்தையும் நான் போட்டு பொன்னுரமாக வறுத்தெடுக்க வேணும். வறுபட்டு வந்துட்டுது. நிறைய நேரம் விடப்படாது. ஆனால் இது வறுக்க பாருங்க. நான் ஒரு சொட்டு தேங்காய் ஊற்றி விடையில தேங்காயோ நல்லெண்ணெய் ஒரு எண்ணெயும் நான் இதில் சேர்க்கிறேன். ஏன்னா தேங்காய் பூ ஒரு எண்ணெய் தன்மை தானே. அதனால் நான் தேங்காய் பூவையும் செத்தல் மிளகாய் மல்லி கருவேப்பமில்ல இவ்வளவும் நல்ல பொன்னுரமாக வறுத்தெடுத்துட்டேன். இதை நான் இறக்குவேன். இதை நான் இப்போ ஒரு பாத்திரத்துலேயே எடுப்பேன். இது தேங்காய்ப்பும் போட்டு வறுத்ததால் நல்ல வாசமாக இருக்குது இந்த மசாலா. இதை நான் இனி அரைச்சி எடுக்க வேணும். இந்த கப்பில் நான் இந்த வறுத்தெடுத்த மசாலா அரைக்க போகிறேன் தானே. இந்த வறுத்த பொருட்களை இதில் போடுறேன். இதுக்கு நாங்கள் அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்ல பசையாக அரைச்சி எடுப்பேன். நான் அரைச்சி எடுத்துக்கொண்டு பாருங்க. இதை இந்த மசாலா பாருங்க நல்ல வடிவாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நான் இன்னொரு சட்டியில் இந்த தேங்காய் எண்ணெயை விடுறேன். சட்டியும் காஞ்சிட்டு தேங்காய் எண்ணெய் விட்டாச்சு. தேங்காய் எண்ணெய் கொதிக்கட்டும். இப்போ இந்த தேங்காய் எண்ணெய் சுட்டுட்டு தானே நான் கடுகு மற்றது கராம்பு பட்டை இவ்வளவும் இதில் போடுறேன். எண்ணெயில் பொரிக்கட்டும். அதோட பெருஞ்சீரகம். எண்ணெய் கொஞ்சம் நுரைக்கிற தேங்காய் எண்ணெய் போல் இருக்குது. இதோட கருவேப்பமிலையும் போடுறேன். இப்போ நான் ஒரு பம்பா வெங்காயம் வெட்டி வச்சுருந்தேன். நான் அதையும் இதில் போடுறேன். இப்போ நான் 2 பச்சை மிளகாய் வெட்டி வச்சிருக்கிறேன். இதையும் நான் இதோட சேர்ப்பேன். வதங்க வேணும். வடிவாக நல்ல வடிவாக வதங்கினால்தான் வாசமாகவும் இருக்கும், நல்ல சுவையாகவும் இருக்கும். இப்போ நான் இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருந்தேன். இதையும் நான் இதோட போடுவேன். வதங்கட்டும் வடிவாக. நல்ல வடிவாக வதங்கி வந்துட்டு வெங்காயம் எல்லாம் நான் இந்த நேரத்தில் ஒரு பெரிய தக்காளி பழம் ஒன்று எடுத்து கழுவி வெட்டி வச்சுருந்தேன். நான் இதையும் நான் இதோட சேர்ப்பேன்.
இதோட நான் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்க்கிறேன். இந்த நேரத்தில் நான் இந்த அரைச்சி வச்சிருந்த மசாலா இருக்குத்தானே, அதை நான் இதோட சேர்ப்பேன். அதுக்கு உள்ள இந்த மசாலா அதில் இருந்ததே நான் இப்போ தண்ணி விட்டு எடுத்தேன். நான் எடுத்து அதையும் இதோட சேர்ப்பேன். இந்த அரைச்ச கப்புக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அதை சிலாவி எடுத்து இந்த ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் உப்புத்தூள் சேர்க்கிறேன். அதனால் ஏன்னா நான் இப்போ பருப்பு அவிய விடையக்கே உப்பு போடையிலேண்டமையா, இதால் இன்னும் ஒரு 1/4 கரண்டி சேர்க்கிறேன். இந்த புளிக்கரசலையும் இதோட விடுவேன். இப்போ இந்த மசாலா கறி கொதித்து வந்துட்டுது, மசாலா கூட்டு கொதித்து வந்துட்டுது. இந்த நேரத்தில் நான் இந்த அவிச்சு வச்ச பருப்பை போடுறேன். இப்போ இந்த அவிச்ச வச்ச தண்ணியோடு நாங்கள் எடுத்து வச்சுருந்த நாங்கள் அதோட முதல்ல ஒரு கொஞ்சத்தை போட்டு கலப்பம். கொஞ்சம் பருப்பை போட்டு கலந்துட்டு இருந்தானே மீதமுள்ள பருப்பே நான் இதில் போடுவேன். இப்போ நான் இந்த கடலை பருப்பில் வச்ச மசாலா கூட்டு எப்படி வந்திருக்குதுன்னு பார்ப்போம். கமாண்டு நல்ல ஒரு வாசனையாக இருக்குது. இன்னொன்றுக்கும் உண்மையில அந்த போடுற மசாலா நாங்கள் எங்களோட கைப்படாத வறுத்து இப்போ உடலில் இடித்தோ அல்லது இப்படி மிக்சியில் அரைச்சோ உடனே செய்து போட்டு சமைச்சா உண்மையில் சட்டப்படிதான் நல்ல வாசம், நல்ல சுவையாகவும் இருக்கும். இப்போ நான் இந்த நேரத்தில் கருவேப்பமிலையே போட போகிறேன். நல்லா இருக்கு. இது என்னென்ன இந்த ஹோட்டல் வழியாக இந்த கடலைப்பருப்பு மசாலா கூட்டு கறி இந்த ஸ்டைலில் வந்துடுதுண்ட என்னுடைய கறி. அப்போ நீங்களும் இப்படி இதே மாதிரி நான் அந்த செய்முறை பிடிச்சிருந்தால் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செய்து சாப்பிட்டு கொமலில் போடுங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக ஏதாவது சமைக்கிறேன்னா நீங்கள் அதை கொமலில் போடுங்க. நாங்கள் அடுத்தடுத்த காணொலிகளில் அப்படி சமையல் செய்து விடலாம் என்ன.